أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஜுமா என்ற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், அதிலும் குறிப்பாக ஜுமாவின் முழு நன்மையை பெற வேண்டும் என்று முன்கூட்டியே நாம் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அழிக்கப்பட்ட சமூகங்களும் அழிக்கப்பட்ட படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். அழிக்கப்பட்ட சமூகங்கள் நமக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ நபிமார்களுடைய கௌம் சமூகம் அழிக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், ஆது சமூது போன்ற கூட்டத்தினர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள், என்ன காரணங்களால் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்திகள் நமக்கு பரவலாகவே தெரியும். ஆனால் இப்போது நாம் வரிசைப்படுத்தக்கூடிய அந்த அழிவு இது அல்ல. இது அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரணங்களினால் முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு கூறுகிறார்கள். அந்த செய்திகள், சில செய்திகள் நமக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். இதற்கெல்லாமா அழிவு என்றெல்லாம் கூட நமக்கு ஏற்படலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாகவே எப்படியெல்லாம் முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன காரணங்களினால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாகவே நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதே போல அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நினைத்து பார்ப்பார்கள். உதாரணத்திற்கு, மேகம் இருண்டு போனால் மழை பொழிய இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். மேகம் கருக்கிறது, மழை பொழிய இருக்கிறது என்ற ஆனந்தம் மக்கள் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பயந்து பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்போது கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது, மழை பொழிய இருக்கிறது என்று இருக்கும்போது உங்களுடைய முகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை காணப்படுகிறது என்று சொல்லும் போது, எப்படிமா நான் நிம்மதியா இருக்க முடியும்? முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை எப்படி நான் நினைக்காமல் இருக்க முடியும்? அவர்களும் இப்படித்தானே மழை பொழிய இருக்கிறது என்று நினைத்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் கல் மழை அவர்களுக்கு பொழிந்தது, அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்களே
இது நான் நினைக்காமல் இருக்க முடியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அதை நினைக்காமல் இருந்ததில்லை. நாம அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். அன்புள்ளவர்களே, ஹலாக் என்றால் அழிவு, மரணம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்கே எல்லாம் இந்த முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ அந்த இடங்கள்லாம் அழிவுதான் அந்த என்ற அர்த்தத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி நமக்கு நிறைய இடங்களில் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். பொருளாதார மோகம், பொருளாதாரத்தில் போட்டி, அத்தனாஃபுசு ஃபில் அம்வால், பொருளாதாரம் எல்லாருக்கும் தேவைதான், அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா அந்த தேவைக்கு ஒரு அளவு இருக்கிறது. அளவுக்கு மிஞ்சி நாம எதிர்பார்ப்பதும் அதுல மோகம் கொள்வதும் இதுவே நமக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்று நினைப்பதும் இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இப்படி இருந்ததனால் அழிவுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு பஹ்ரைன்ல இருந்து வர்றாங்க. ஜிஸியா வரிகள், சில பொருள்களை கையில எடுத்துட்டு வர்றாங்க. ஃபஜ்ருடைய டைம்ல வர்றாங்க. எல்லாம் கொண்டு வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பங்கிட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு திரும்பி பார்த்து சொல்றாங்க, நீங்க சுப செய்தி பெறுங்கள், நீங்கள் ஆனந்தம் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது நசீபோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது ஏழ்மை வந்துவிடும் என்பதை நான் பயப்படவில்லை. ஏழ்மை நிலை உங்களிடத்துல இருந்தா அதுல எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. வலக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலா மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு இந்த உலகம் எப்படி விசாலமாக விரிவாக அவர்களை செல்வஞ்செழிப்பாக ஆக்கப்பட்டதோ அந்த நிலை நீங்கள் அடைந்து ஃபதனாஃபஸூஹா, அதுக்காக நீங்கள் போட்டியிட்டு ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு, எப்படி கமாதனாஃபஸூஹா, அவர்கள் எப்படி இதற்காக போட்டி போட்டு கொண்டு அதற்காக சண்டையிட்டு கொண்டார்களோ அந்த நிலை உங்களுக்கு வந்து விடுமோ. ஒத்துகுலிக்கும் கமா அகலக்கத்துகும், இதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்களே அந்த நிலை உங்களுக்கும் அழிக்கப்பட்ட அந்த நிலை வந்து விடுமோ, இதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை பாருங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, உங்கள் மீது நான் ஏழ்மையை கண்டு நான் பயப்படவே இல்லை, எனக்கு பயமே கிடையாது. ஏழ்மையில இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறானோ அதை கொண்டு வாழ முடியும், அதை கொண்டு ஈடேற்றம் பெற முடியும். பொருளாதாரத்தினால் ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி கிடையாது. ஆகிரத்தை எடை போடுவதற்கு பொருளாதாரம் அளவுகோலாக இருக்காது. அதுல எனக்கு பயமே கிடையாது. ஆனா எதுல பயம்னா, முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு பொருளாதாரம் நிறைய கொடுக்கப்பட்டு அதுல ஒருவருக்கொருவர் போட்டி, போட்டியில எப்படி போட்டின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளக்கூடிய, பின்னால் இருந்து பேசக்கூடிய, பகைக்கக்கூடிய, பொறாமை கொள்ளக்கூடிய இந்த நிலை வந்து அவர்கள் அழித்து கொண்டார்களே, இந்த நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது, இதை நான் பயப்படுறேன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, உண்மையில் இந்த பொருளாதார மோகம் என்பது அது அழிவை ஏற்படுத்தும், ஹலாக், அழிவை ஏற்படுத்தும். சரி, போட்டி வந்தா என்ன நடக்கும்? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தத்தனாஃபஸூன, நீங்க ஒருவருக்கொருவர் போட்டி போடுவீங்க. அப்படி போட்டி போட்டா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, சும்ம ததஹாசதூன, அடுத்தது உங்களிடத்துல பொறாமை வந்துடும், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்வீங்க. சரி, அதுக்கு பிறகு சும்ம தததாபரூன, அப்புறம் பின்னால இருந்து புறம் பேசுவீங்க. இப்படி போகும். உச்சக்கட்ட எது வரைக்கும் போகும்னா, ஃபதஜஅலூன பஅதஹும் அலா ரிகாபி பஅதின், உங்களில் சிலரை நீங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய,
உங்கள் சிலரை சண்டையிட்டு தாக்கக்கூடிய நிலைமை நீங்க அடைந்து விடுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கண்டா அந்த போட்டியினுடைய விளைவுகள் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, போட்டி போடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே வார்த்தையை வச்சு சொல்றான், ஒஃபி தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். போட்டி போடுபவர்கள் இந்த விஷயத்துல போட்டி போடட்டும்னு சொல்றான். ஆனா அது என்ன போட்டி தெரியுமா? ஆரோக்கியமான போட்டி, நன்மைகளை செய்யக்கூடிய போட்டி. நான் நன்மைகளை அதிகமா செய்யறேன்னா நீங்க நன்மைகளை அதிகமா செய்றீங்களா? நீங்க முன்சஃப்ல இருந்து தொழுவுறீங்களா, நான் முன்சஃப்ல இருந்து தொழுவுறதா? ஏன்னா சஹாபாக்கள் இப்படி எல்லாம் போட்டி போட்டாங்க. முன்சஃப்ல இருந்து தொழுவுறதுக்குள்ள நன்மை அடுத்த சஃபுக்கு கிடையாது, அதுக்கடுத்த சஃபுக்குள்ள ஈடு கிடையாது. எனவே எல்லா சஹாபாக்களும் ஒரே நேரத்துல வந்ததுனால பிரச்சனை வருது. சீட்டை குலுக்கி போடும், யாரு முன்னாடி யாரு அடுத்த சஃப் அப்படின்ற அளவுக்கு. அல்லாஹ் சொல்ற இது போட்டி போடுங்க, உஃபி தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அத அல்லாஹ் சொல்றான். ஆனா எந்த போட்டி கூடாது? உனக்கு அவ்வளவு சொத்து இருக்குதா, எனக்கு அது மாதிரி வரும், நான் அது மாதிரி எடுக்கணும், உன்னைய தட்டுறதுக்கு என்ன வழி இருக்குது, அதுக்கு நான் வேலையை பார்க்கணும், இது பொறாம வந்துடும். நீ யாரு நான் யாரு, ஸ்டேட்டஸ் ஓ ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, நீ ஒரு வாகனம் எடுத்தா அதை விட நான் கூடுதலா வாகனம் எடுக்கணும், இப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்துரும். கடைசியில ஒருவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய, ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடிய நிலை வந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இது எவ்வளவு பெரிய அழிவு. அப்போ முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார். எதனால்? இந்த போட்டியினால், பொருளாதார போட்டியினால் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒரு லிமிட் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அளந்து கொடுப்பான். ஒருத்தருக்கு கூட கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைய கொடுப்பான். ஒருத்தருக்கு அல்லாஹ் திடீர்னு உயர்த்துவான், திடீர்னு அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறவங்கள திடீர்னு கீழே கொண்டு வருவான். இது கால சக்கரம், அல்லாஹ் சுழற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லா நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம நினைக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற சொத்து நம்மளை நிரந்தரமாக்கும் நினைக்கலாம். அல்லாஹ் நாடுனா டக்குன்னு மாத்தி விட்டுருவான். அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அல்லாஹ் நாடுனா டக்குன்னு தூக்கி விட்டுருவான், எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் போட்டி வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது, சண்டையிடுறது வரக்கூடாது, அவர்களை பின்னாடி இருந்து பேசுறது வரக்கூடாது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த தனாஃபுஸு ஃபில் அம்வால், பொருளாதாரத்துல ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவது என்பது ஹலாக்கு, அழிவை ஏற்படுத்தும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அடுத்தது காசு வந்துருச்சு, அடுத்தது என்ன தெரியுமா வரும்? கஞ்சத்தனம் வரும், அநியாயம் செய்யறது வரும், துல்மு வரும், ஷுஹ் வரும். ஷுஹ் என்றால் கருமித்தனம், புகுல் என்றால் கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்துக்கும் கருமித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டு வேற வேற. இது புகுல் கஞ்சத்தனம்டா அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் செலவு செய்வான், அடுத்தவங்களுக்கு செலவு செய்ய மாட்டான். இந்த கருமித்தனம் இருக்குதே ஷுஹ், இந்த ஷுஹ் எப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கே கணக்கு பார்ப்பான், தன்னுடைய மனைவிக்கு கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டான், தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட ஒழுங்கா கவனிக்க மாட்டான். அதை பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இத்தகுல் துல்ம, நீங்க அநியாயம் செய்தல இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், துல்மு செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. ஏண்டா இன்னல் துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமா, ஏனென்றால் மறுமை நாளில கியாமத்து நாளில நீங்க செஞ்ச ஒரு அநியாயம் பல இருள்களாக வந்துடும். நீங்க செஞ்ச ஒண்ணுதான் இருக்கும், நீங்க நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா மறுமை நாள்ல பார்த்தா அது பல பிரச்சனைகள்ல பல இருள்கள்ல வந்து சேரும். அப்பதான் அதுக்கு நமக்கு தெரியும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, ஒத்தகு ஷுஹ, நீங்க கருமித்தனம் கஞ்சத்தனம் இதுல நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லகும், இந்த கஞ்சத்தன கருமித்தனம் இருக்குதே, இதை நம்ம ஒரு பெரிய ஒரு பாவமாகவோ, இது ஒரு தீமைகளை அதிகமா நமக்கு தரக்கூடியதா இப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லை. அது ஒரு அதிகபட்சமா நம்ம நினைக்கிறதாக இருந்தா அது ஒரு மோசமான குணம், ஒரு நல்ல கேரக்டர் இல்லை, இப்படிதான் நினைச்சிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லகும், இந்த கஞ்சத்தனம் இருக்குதே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை அழித்திருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கருமித்தனம் கஞ்சத்தனம் என்பது முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை அழித்திருக்கிறது. சரி, ஏன் அப்படி அழித்திருக்கிறது, என்ன காரணம்? இந்த கருமித்தனம் வந்துருச்சுன்னா அதனுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கும் என்றால்,
ஹமலஹும் அலா அன் சஃபகு திமாஅஹும், பிறருடைய ரத்தங்களை ஓட்டக்கூடிய அளவுக்கு இது உண்டாக்கி விட்டுரும். அது மட்டும் இல்ல, வஸ்தஹல்லு மஹாரிமஹும், எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் ஹலால் ஆக்கிறதுக்கு வழியை வகுத்துரும். கஞ்சத்தனம் வந்துருச்சுன்னா, காசு வந்துருச்சு, காசு வர்றதுக்கு முன்னாடியாவது அழகா செலவு செய்வாங்க, நல்ல வழியில செலவு செய்வாங்க. பள்ளிக்கு, தாவாவுக்கு, ஸ்கூலுக்கு, மருத்துவமனைக்கு, பொதுவான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாங்க. காசு எப்போ நல்ல வந்துருச்சோ அப்போ கையை சுருக்க ஆரம்பிச்சிருவாங்க. கஞ்சத்தனம் வந்துடும், கருமித்தனம் வந்துடும். இப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சமுதாயத்தையே அழித்து இருக்கிறது. அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பிறர் ரத்தங்களை ஓட்டுற அளவுக்கு அதை உண்டாக்கி விட்டுரும். ஹராமானதெல்லாம் ஹலால் ஆக்கிறோம். காசு வருது இல்ல, அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இப்படின்ற நிலையை அது உண்டாக்கி விட்டுரும். அந்த ஷுஹ் வந்துட்டா அந்த நிலையை உண்டாக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஈயாக்கும் வஷ்ஷுஹ, கருமித்தனத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லக்கும் பிஷ்ஷுஹி, இந்த கருமித்தனத்தினால் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. சரி, என்ன அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பண்புள்ளவங்க இருப்பாங்களோ அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா, அமரஹும் பில் புஹ்லி, அவங்க மக்களுக்கு கஞ்சத்தனத்தை கொண்டுதான் ஏவுவாங்க. கொடுக்காதப்பா, அது வேண்டாது, அது எதுக்கு நீ செய்யற? ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி செய்ய நாடி இருப்பார், ஒரு ஏழைக்கு கொடுக்க உதவணும்னு முடிவு எடுத்திருப்பார், ஒரு நோயாளிக்கு ஷிஃபா கிடைக்கிறதுக்காண்டி ஏதாவது மருத்துவ செலவுக்காக வேண்டி நினைச்சிருப்பார். இவன் என்ன பண்ணுவான்டா, அந்த கஞ்சத்தனம் பண்பு உள்ளவன், கொடுக்காத, அவனுக்கு அங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும், அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இப்படின்னு என்னமாவது ஒண்ணு சொல்லி தடுத்துருவாங்க. அமரஹும் பில் புஹ்லி, இவருடைய வேலை என்னான்டா, யாருக்கு கொடுக்காதன்னு சொல்லி கட்டளை இடுவாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த ஆள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பஹீலு, கஞ்சத்தனமா மாறிடுவாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்ல, அமரஹும் பில் கதியதி, இந்த குடும்ப உறவோடெல்லாம் சேர்ந்து இருக்க வேணாம், அவங்கள கட் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு கட்டளை இடுவாங்களாம். யார் இந்த ஷுஹ் என்ற பண்புள்ளவங்க இருப்பாங்களோ அவர்கள் குடும்ப உறவே வேணாம், அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். இவங்க அதை கேட்டுட்டு அதை கட் பண்ணிடுவாங்க. எதுக்கு கட் பண்றாங்க? இந்த கஞ்சத்தனம் தான் காரணம். ஏன்? குடும்பத்துல உள்ளவங்க நம்மளை விட கீழே உள்ளவங்க இருக்கலாம், தேவையுடையவங்க இருக்கலாம். நீயும் பாட்டு இந்த நேரத்துல குடும்ப உறவை நீ வந்து சேர்ந்து இருந்தா உன்கிட்ட கேட்பாங்க, நீங்க கொடுக்க வேண்டிய வரும். தேவை இல்லப்பா, குடும்ப உறவே வேணாம், அவன்கிட்ட பேசுனா நான் காசை கொடுக்க வேண்டிய வரும், சொத்துக்களை ஏதாவது கொடுக்க வேண்டிய வரும், ஏதாவது வந்து மனம் முடிக்கிற விஷயத்துல என் மகளை அல்லது என் குடும்பத்தில் உள்ளவங்களை யாரையாவது கொடுக்க வேண்டியது வரும். அதனால குடும்பத்து உள்ளவங்க தான் தெரியுது, தெரியாத போல இருந்துக்க, கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு பெரிய பாவம் பார். சாதாரணமா நம்ம கருமித்தனம் கஞ்சத்தனம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை அழித்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க இப்படித்தான் செய்வாங்க, குடும்பத்தை கட் பண்ணுவாங்க, உறவை பேண வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? நிதர்சனமா நம்ம பாக்குறோம். எத்தனையோ குடும்ப உறவுகள் தெரிய மாட்டிருக்கு, அடையாளமே தெரியல. அதுக்கு பிறகு வாப்பா அப்பாவுடைய பூட்டம் வழியில சொல்லும் போதுதான் என் சொந்தோண்டு சொல்லிக்கிறது. அப்படி சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் அதோட முடிஞ்சு போச்சு. இனியாவை எப்போ பார்ப்போமோ அப்பந்தான். அந்த குடும்ப உறவு கொண்டாடுறது, குடும்ப உறவோடு பேணி நடக்கிற இந்த பழக்கம்லாம் இல்லை. எல்லாம் இன்னைக்கு அடிபட்டு யாருமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி போற சூழல் இந்த காலத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு பணக்காரன் கீழே உள்ளவன் குடும்பமா இருந்தா அவனை கண்டுக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. விளங்குதா இல்லையா? அதே மாதிரி இப்படியான சூழல்கள் இன்னைக்கு இருக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பு உள்ளவங்க தான் இந்த வேலையை செய்வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த கஞ்சத்தனம் எவ்வளவு பெரிய டேஞ்சர். நம்ம சாதாரணமா அது ஒரு மோசமான பண்பு, அவன் ஒரு கஞ்சன், அவன் ஒரு கருமித்தனம் உள்ளவன், இப்படி நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அதனுடைய விளைவு பாருங்க, ஹலாக், அழிவே ஏற்படுற அளவுக்கு ஆகிரும்னு சொல்றேன். ஏன்னா குடும்ப உறவை பேணாதவன் சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப குடும்ப உறவு பேணுதலுக்கு என்ன அதுக்குரிய விளக்கம் என்ன? நிறைய மக்கள் என்ன நினைக்கிறதுண்டா, சண்டை போடுறது, அது பாடி வாழ்நாள் ஃபுல்லா பிரிஞ்சு இருக்கிற, மௌத்து கூட வர்றது கிடையாது. அவ்வளவு அளவுக்கு பகைமை உணரும். சுப்ஹானல்லாஹ். நம்ம மக்கள்கிட்ட பார்த்த ஜாகிலியா மக்கள்கிட்ட கூட இந்த அளவுக்கு இல்லை. அதை விட மோசமான ஒரு எவ்வளவு அந்த வன்மை இருந்திருக்கும். ஆனா ஒரு மௌத்து போய் ஜனாசாவிலேயாவது போய் கலந்துக்கிடும், அந்த இது கூட இல்லை.
அவ்வளவு அளவுக்கு. அப்ப பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் கல்யாண கார்டு தர்றானா நான் கல்யாண கார்டை கொடுப்பேன், அவன் என் வீட்டுக்கு வர்றானா நான் அவன் வீட்டுக்கு வருவேன், அவன் என்கிட்ட சலான் சொல்லி பேசுறானா நான் பதில் சலான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்குதே. ஆனா மார்க் என்ன சொல்லுது தெரியுமா, இது சும்மா இது என்ன உறவு முறையா, இது போலி உறவு முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கடா, சில்மன் கத்தாக்க, உன்னை யாரு வேணான்னு கட் பண்றானோ நீ உன்னுடைய சாகசமே வேண்டாம், நீ என் வீட்டை மிதிக்காத, சலான் சொல்லாத, என்னை பார்க்காத இப்படின்னு சொல்றானே அவன்கிட்ட போய் முந்திக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு போறது இருக்க, இதுதான்பா உண்மையான உறவு முறைன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். உண்மையான உறவு முறைன்றது இதுதான். உன்னை வேணான்னு சொன்னா நீ வாழ். ஏன் நீ வாழ்றது அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்துக்காக. அதை நீ மனசுல நினைச்சா நம்மகிட்ட இருக்கிற ஹெட் வெயிட் எல்லாம் கீழே போயிடும். நம்ம என்னெல்லாம் தலையில ஏத்தி இருக்கிறோமோ எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக நான் சேர்றேன், இப்படி நம்ம வந்தாதான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த கஞ்சத்தனமும் குடும்பத்தை பிரிவதற்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅமரஹும் பில் ஃபுஜூரி, கெட்டதை கொண்டு அவர்கள் கட்டளையிடுவார்கள். ஃபஃபஜரு, எனவே அவர்களும் கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த பொருளாதாரத்தை கொண்டு நல்வழியில செலவு செய்ய தூண்ட மாட்டாங்க. எது நல்வழி இல்லை, எது தீய வழியோ அதுக்கு இதுக்கு கொடுக்கலாம், அதுக்கு கொடுக்கலாம். ஆடல் பாடலா அதுக்கு கொடுங்க, அள்ளி கொடுங்க. அங்க வேற அந்த நிகழ்ச்சியா, மார்க்கத்திற்கு முரண்பட்ட நிகழ்ச்சியா, அதுக்கு அள்ளி கொடுங்க. அதுக்காக வேண்டிய உழைப்பு இதை சொல்லுவாங்க, அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி மாத்துது பாத்தீங்களா? அப்ப நல்லது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. அல்லாஹ் தந்திருக்கிற அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகா, உங்க கைகளை அழிவின் பக்கம் போடாதீங்க அப்படின்னு அர்த்தம். நல்வழியில செலவு செய்யணும், தீய வழியில செலவு செய்வதாக இருந்தா அது அழிவின் பக்கம் தான் அது போகும் அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த ஷுஹ் என்பது இருக்குதே, கருமித்தனம் இருக்கு, ரொம்ப 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 டேஞ்சரானது, அழிவுக்கே அது கொண்டு போய் விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுல நம்ம எச்சரிக்கை இருக்கணும். எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவர் ஷுஹ்லைந்து கருமித்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப வெற்றி வேணும்னா கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, கருமித்தனம் இருக்கக்கூடாது. உள்ளத்துல அந்த கசட கலட்டிடணும், தாராள மனசு வரணும். ஒரு சகோதரன் நம்முடைய சகோதரன், அவனுக்கு ஒண்ணுன்னா நமக்கு ஒண்ணு, குடும்பத்துல ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு ஒண்ணு. இந்த எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, தாயோடு கூட பிறந்தவங்க சாட்சி பெருமா, தந்தையோட கூட பிறந்தவங்க சாச்சப்பா பெரியப்பா, இந்த உறவு முறை கூட இல்லை இன்னைக்கு. இது கூட இல்லை, அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நம்ம உம்மா நம்ம வாப்பா நம்ம பிள்ளை இது மட்டும் கவனிப்போம் என்ற அளவுக்கு போதுண்டா. சுப்ஹானல்லாஹ். ஏன் சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மி, எப்படி சின்ன தாய் பெரிய தாய் யார் என்றால் உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க அளவுகோல சொல்றாங்க. சின்ன தாயோடு கூட பிறந்துட்டாங்களா, உன் தாய போலப்பா அப்படின்னு சொல்றாங்களே, இந்த அளவுகோலை நம்ம எடுக்கிறோமா? நம்முடைய சிறிய தந்தை பெரிய தந்தை இந்த அளவுகோலை வைக்கிறோமா? அப்ப பொருளாதாரம் எப்படி மாத்துது பாருங்க. இந்த காசு தானங்க கண்ணை மறைக்குது, இந்த காசு தானே உறவு முறை வேணான்னு சொல்லுது. அப்ப அன்புள்ள சகோதரர்களை, அழிவுக்கு அப்ப அழிக்கப்பட்ட சமூகங்கள், அழிக்கப்பட்ட படிப்பினை நமக்கு வேணுமே. அழிக்கப்பட்ட சமுதாயத்தை படிச்சுட்டோம், இதனால தான் அழிவு வந்துச்சு, நம்ம படிச்சுட்டோம். அந்த படிப்பினை நமக்கு இல்லையே. என்ன நம்ம அழிக்கப்பட்ட படிப்பினை என்ன, பெறப்பட்ட படிப்பினை என்ன, இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, ஒட்டுமுடி, பெண்களுடைய விஷயம். ஒட்டுமுடி இருக்குது, அதே மாதிரி தங்களை அழகுபடுத்துறது, உடலை சிதைக்கிறது, உடலை மாத்துறது, கட் பண்றது, ஒன்னு ஒட்டு வைக்கிறது, இது எல்லாமே அழிவுக்கு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி, அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு காவலர் வந்து ஒட்டுமுடியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதை வாங்கி கையில எடுத்துக்கிட்டு மிம்பர்ல இருந்து பேசுறாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஐன உலமாவுக்கும், மக்களே உங்களுடைய அறிஞர்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அன் மிஸ்லி ஹாதிஹி, இதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததை நான் காதால கேட்டிருக்கிறேன். அது மட்டுமா, இன்னமா ஹலக்கத்து பனு இஸ்ராயீல,
ஹீன இத்தகத ஹாதிஹி நிசாவுஹும், பனு இஸ்ரவேலர்கள் அழிந்ததற்கு காரணமே அவர்களுடைய பெண்கள் இதை கையில எடுத்ததனால தான் அப்படின்னு சொல்றாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஒட்டுமுடி எவ்வளவு பெரிய டேஞ்சர். பனு இஸ்ரவேல் அழிந்ததற்கே காரணம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒட்டுமுடி, சுப்ஹானல்லாஹ். முடி குறைஞ்சா என்ன, அந்த அழகை வெளிப்படுத்தணுமோ, அல்லாஹ் உன்னை பறிச்சிட்டான்டா, அதுக்கு இந்த வேலையை தான் செய்யறதா? எவ்வளவு சாபம் விடக்கூடிய. அடுத்த ஹதீஸ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹ் லஅனல்லாஹ் அல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. யாரு ஒட்டுமுடி வைக்கிறாங்களோ அவர்களையும், ஒட்டுமுடி வைக்க சொல்றாங்களோ அவர்களையும் அல்லாஹ் சாபமிடுகிறான். அது மட்டுமா, ஒல் வாஷிமா ஒல் முஸ்தௌஷிமா, யாரு பச்சை குத்துறாங்களோ, யாரு பச்சை குத்த சொல்றாங்களோ அவர்கள் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம்னா இது அழிவு தானே. இன்னைக்கு நம்ம ஊர்ல இது இல்லையா? ஒட்டுமுடி. எத்தனை பேர் குர்ஆன் ஓதுவாங்க, தொழுவாங்க, ஒட்டுமுடி வைப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இதுவுமே ஹலாக்கு, அழிவுக்கு காரணமாக பனு இஸ்ரவேல் இருந்தாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. இதை நம்ம செய்யக்கூடாது. பெண்கள் உஷாரா இருக்கணும். இன்னைக்கு அழகுபடுத்துறன்ற பெயர்ல என்னென்னமோ செய்யறாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய இயற்கையான இந்த படைப்பையே மாத்துறாங்க. அப்போ இது நம்ம எச்சரிக்கையோடு பெண்கள் இருக்க வேண்டும். எனவே இது ரொம்ப டேஞ்சரானது, இது ஹலாக்குக்கே காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததா அன்புள்ள சகோதரர்களே, தேவையில்லாம அதிகமான கேள்விகள் கேட்கிறது, இதுக்கும் அழிவு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஊனி மா தரக்துக்கும், நான் உங்கள்கிட்ட எதை விட்டுட்டு போறேன்னா அதை நீங்க எடுத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னமா ஹலக்க மன் கான கபலக்கும் பிசுஆலிஹிம் வக்திலாஃபிஹிம் அலா அம்பியாயிஹிம். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட காரணம் தெரியுமா? அவர்களுடைய நபிமார்கள்ட்ட அதிகமான கேள்விகள் கேட்கிறது, மாத்தி 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 கருத்து வேறுபாடு கொண்டிருப்போம். இதுதான் அவளை அழிவுக்கே காரணமாக இருந்துச்சு. ஃபைதா நஹைதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, நான் உங்களுக்கு எதையாவது தடுத்தா அதுல முற்றிலுமா விலகிக்கங்க. அதே மாதிரி ஒய்தா அமர்த்துக்கும் பி அம்ரின், ஏதாவது ஒரு கட்டளை இட்டா ஃபஅது மின்ஹு மஸ்ததாதும், முடிந்த வரைக்கும் நீங்க அதை செயல்படுத்துங்க, அவ்வளவுதான். கேள்விகள் அதிகமா கேட்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க. அப்ப அதிகமான கேள்விகள் கேட்டதனால அழிந்து இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இங்க நம்ம தெளிவா விளங்கணும். கேள்வி கேட்கறதுனா ஆரோக்கியமான முறையில, அழகான முறையில கேள்வி கேட்கணும். அது தேவையாக இருந்தா, அது நமக்கு பிரயோஜனத்தை தருவதாக இருந்தா, நன்மையை தருவதாக இருந்தா, அது அல்லாம இந்த குதர்க்கமா கேள்வி கேட்கறது, ஆளை மடக்கிறது, விளங்குதா இல்லையா? நம்ம சமூகத்துல உட்கார்ந்துட்டு ஒரு புத்தி வித்தியாசமா கேள்வி கேட்கறது இப்படின்ற மாதிரி, அதுவும் இன்னைக்கு குறிப்பா குர்ஆன் ஹதீஸை தாண்டி லாஜிக்கு போயாச்சு. லாஜிக், அறிவு, விளங்கலையே, புரியலையே அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆகி போயிருச்சு. இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட குர்ஆன் ஆயத்து சரிதான், ஆனா அது அவ்வளவு லாஜிக்கு அது எட்டலையே. ஹதீஸ் சரிதான், எல்லாம் சஹீஹ் தான், அறிவிப்பாளர் சஹீஹ், ஆனா அது என்னுடைய அறிவுக்கு சரியில்லையே, விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்ளலையே, விஞ்ஞானம் மாத்தில சொல்லுது. இது இன்னைக்கு பரவலாக பெரும்பாலும் இருக்கிற ஒரு நோய். இது அன்புள்ள சகோதரர், நமக்கு என்னங்க அறிவு? அல்லாஹ் சொல்றான், ஒமா ஊத்தீதும் மினல் இல்மி இல்லா கலீல், உனக்கு கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்க அறிவு. நீ உனக்கு லாஜிக்கு, அறிவு, பகுத்தறிவை வச்சு அல்லாஹ்வுடைய சட்டத்தை இது எனக்கு பொருந்தலையே, விஞ்ஞானம் சொன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவீங்களோ? விஞ்ஞானம் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு மாத்தி சொல்லுவான். அப்ப அதை நம்ம நம்புறோமா? இப்ப பாருங்க, உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, இப்ப அறிவுன்றது வச்சுக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த காலுறைக்கு நம்ம மசகு செய்யணுமா இல்லையா? காலுறை அணிஞ்சா, ஒது செஞ்சுட்டு காலுறை சாக்ஸ் போடுறோம்னா, அப்ப நம்ம ஒது செய்யும் போது மசகு செஞ்சா போதுமானது, சாக்ஸை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு எல்லாம் தெரியும். சரி, எங்க மசகு செய்யறது? கீழையா மேலையா அப்படின்னா சட்டம் மேல. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய அறிவுக்கு சரின்னு படுவதாக இருந்தா கீழே தான் தடவணும். ஏன்? கீழே தான் காலை வைக்கிறோம், கீழே தான் தூசி போடும், அழுக்கு போடும், எல்லாமே அதுதான் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தடவணும்னு சொன்னாங்க, அதை நான் அப்படி செய்வோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் அறிவுல நான் வேற இடத்த கழட்டி வச்சிருவேன். எவ்வளவு தெளிவு இது! அறிவுக்கு முரண்பட்டாலும் செய்யணும். சரி, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவுல அந்த அந்த ஹஜர் அஸ்வத் கல்ல என்ன செஞ்சா? முத்தமிட்டு என்ன செய்யறாங்க? பேசுறாங்க, அப்பா இன்னக்க ஹஜர், நீ வெறும் கல்லு,
லா ததுர்ரு வலா தன்ஃப, உன்னால எந்த தீங்கும் செய்ய முடியாது, எந்த பயனும் தர முடியாது. நான் உன்னை முத்தமிடுறேன்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க, அதனால நான் முத்தமிடுறேன், அவ்வளவுதான். அதான் அளவுகோல். இப்ப நீ என்ன பதில் சொல்லுவீங்க லாஜிக்கு? என்னன்னா முஸ்லீம் எல்லாம் நான் முஸ்லீம் கேட்கிறாங்களா, அவங்களுக்கு சரியா நம்ம சொல்லணுமா? இது சொல்லலண்டா நம்ம இஸ்லாமே கேள்விக்குரியாரு. யாருப்ப அந்த அளவு சொன்னது? அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்றது யாரு சொன்னது? இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அவன் தான் கேட்கிறானே, நாங்க கோவில சுத்துற மாதிரி நீங்க தவாஃப் செய்றீங்க, எதுக்குப்பா சுத்துறீங்க? ஹஜ்ஜல் அஸ்வத் நாங்க சிலைய முத்தமிடுறோம், நீங்க கல்ல முத்தமிடுறீங்க. நாங்க மொட்டை அடிக்கிறோம், நீங்களும் மொட்டை அடிக்கிறீங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில்? அறிவுபூர்வமாக லாஜிக்காக சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அதனால செய்யற, அவ்வளவுதான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான கேள்விகளை கேட்ட சமூகம் அழிக்கப்பட்டார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய டேஞ்சர். அப்ப நமக்கு எது பயனோ, எது நமக்கு நன்மையோ அதை கேள்வி கேளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாததை தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, நல்லா சொல்றான், அது வேற விஷயம். ஆனா குதர்க்கமா கேட்கிறது, அறிவுக்கு பொருந்தலன்னு கேட்கிறது என்பது அது மார்க்கத்திலே உடன்பாடு கிடையாது என்பதை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹலாக் என்பது உண்மையில் இப்படியான பல காரணங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தந்திருக்கிறார்கள். எனவே இதை விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றத்தை பெற வேண்டும் என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபாத். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒன்றை நாம் செய்து அதுல பெருமையோடு அது ஒரு அலட்சியமாக இருந்தா அதுக்கு ஹலாக், அழிவு இருக்கு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்றான், ஃபல் யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள், அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அப்படி அவர்கள் செய்வார்களேயானால் ஒண்ணு அவர்களுக்கு குழப்பம், ஃபித்னா வந்துரும், அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை வந்து இறங்கிரும். வேதனை இறங்கினா அழிவு தானே வந்துரும்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணலன்றா அது அதனுடைய குற்றமா ஆயிரும். ஆனா அவமதிக்கிறது, அலட்சியப்படுத்துறது, பெருமையாக அப்படின்ற மாதிரி இருந்தா அதாபு வந்துரும், ஹலாக்கு வந்துரும் அப்படின்றத நம்ம தினசரி தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கும்போது ஒரு மனிதர் இடது கையால சாப்பிடுறார். நம்ம வலது கையால தான் சாப்பிடணும், வலது கையால தான் குடிக்கணும். இடது கையில ஷைத்தான் சாப்பிடுறான், ஷைத்தான் குடிக்கிறான் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா சபையில இடது கையால சாப்பிடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் பி யமீனிக, கொஞ்சம் வலது கையால சாப்பிடுங்களேன் தோழரே அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கும் பொருந்தும். எங்க போனாலும் சரி, யாராவது இடது கையால குடி, கொஞ்சம் மெதுவா சொல்லணும், கொஞ்சம் வலது கரத்தால குடிங்களேன். முஸ்லீம் அல்லாஹ்ட்ட சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க, மதிப்பாங்க. நம்ம சொல்றது இல்லை. சரி, இப்போ வலது கையால குடிங்கள அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? லா சத்தியா, எல்லாம் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், மா மனஅஹு இல்லல் கிப்ர், இவருக்கு கிப்ர் இருக்குது, இதுதான் இவரை தடுத்து இருக்குது. சொன்னா அதை கேட்கறது இல்லை. லா சத்தியா, முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துருச்சு. சொல்லிட்டாங்க, லஸ்ததஅத, உனக்கு முடியாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? ஹதீஸ்ல வருது, மாம் ஃபமா ரஃபஅஹா இலா ஃபீஹி, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அவருடைய கையை தன்னுடைய வாயில உயர்த்த முடியாமலே ஆகிவிட்டது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தண்டனையை பாருங்க. பெருமை அடித்து இந்த மாதிரி செஞ்சா அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? கையை வாய் அளவுக்கு உயர்த்த முடியாமலே ஆக்கிட்டான். ஃபமா ரஃபஅஹா இலா ஃபீஹி அப்படின்னு சொன்னாங்கடா. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை, டேஞ்சர். சுன்னத்தை அவமதிக்க கூடாது. தாடி வைங்கன்னு சொல்லணும், சுன்னத்துன்னு சொல்றோம். அவன் வைக்கல, விரும்பல, அது அவனோட போயிடும். என்ன தாடி வைக்கிறது? இப்படி இந்த மாதிரி இப்படி கேலி கிண்டல் பேசினா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹலாக், அழிவு ஏற்படும். இதை நம்ம இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம்? படிக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு காசாவுல சின்னஞ்சிறுவர்கள் நம்ம எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம். சுமார் 11 வாரங்கள் உணவு இல்லாமலே ஆக்கி அவர்களை இப்படியே பசி பட்டியமா அழிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கு 11 வாரம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் இப்ப வரைக்கும் என்ன அனுமதி கொடுக்காம இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. நம்ம கொரோனா காலத்துல இருந்தோம், அப்ப கூட யாருமே இப்படி இல்லை. எல்லா நாளும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஊர் அடங்கே இருந்துச்சு, அப்பதான் நல்லா சாப்பிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க. தண்ணி கூட இல்லாம எந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவிப்பு வருதுன்னா, இன்னும் 2 நாள் 48 மணி நேரம் தான் அந்த குழந்தைகளுக்கு உயிர் வாழ்வ முடியும். அவங்களுக்கு உணவு போய் சேரலண்டா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நம்ம இவர்களுக்காக துவா செய்யணும் சகோதரர்களே, பெரியோர்களே. துவா செய்ய கடமைப்படுவோம், எல்லாரும் துவா செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அறியாமை காலத்து மக்கள் கூட இப்படி இருந்தது இல்லை. ஜாகிலியா மக்கள் குழந்தைய பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்பவே உயிரோட புதைச்சிருவாங்க. இவங்க வச்சு சாவடிக்கிறாங்க. அப்படி பசியோட சாவட்டும், தாகத்தோட சாகட்டும். இவ்வளவு பெரிய வன்கொடுமை. ஜாகிலியா விட, பல ஜாகிலியாக்களை விட மோசமான ஜாகிலியா. அல்லாஹ் நிச்சயமா இவர்களுக்கு பாடம் கொடுப்பான். இவர்களுக்கு எதிராக யார் இந்த வேலையை செய்யற அவர்களுக்கு எதிராக நம்ம எல்லாரும் துவா செய்யணும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல விடுதலை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான உணவு ஆகாரங்களை கொடுத்து, இத்தனைக்கும் அவங்க சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சபுர் தெரியுமா. நம்மளாம் இப்பெல்லாம் தாங்கவே முடியாது. அவங்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய பவர் இருக்குத அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த ஈமானிய பவர்னால கொஞ்சம் கூட உண்மையிலே அந்த வசனம் ஒல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத், இதை நம்ம பேசுவோம், நீங்க கேட்பீங்க. இவ்வளவுதான் நடக்குமே தவிர பிராக்டிக்கலா அந்த மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பசியினுடைய கோரம் நமக்கு என்னைக்காவது நடந்திருக்குதா? நோம்புல கூட நம்ம அதை அனுபவிச்சிருப்போமா? நோம்புல நம்ம நல்லா சாப்பிடுவோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம நல்ல நல்ல வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், தொழுவு முடிச்சு நம்ம பசியார நல்ல முறையில விதவிதமா நம்ம சாப்பிட இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்களை கொஞ்சம் நினைச்சுப்பார். அவர்களுக்காக நம்ம துவா வேற என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக கையேந்தி துவா செய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கையை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து, அல்லாஹ் அந்த எதிரிகளுக்கு சரியான பாடத்தை கொடுத்து, அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் விடுவிப்பான் என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.